என்னவா நடக்குதுங்க? என்ன ப்ரோ, என்ன என்ன ஏன் யோசிக்கிறீங்க? என்னென்ன லைவ் ஓடுதாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது ப்ரோ. வாங்க வாங்க வாங்க, கிராமத்து பயிர் வாருங்கள் வாருங்கள். ஹாய் ரூபாக்காங்கிறாங்க. ஹேமா ஒரு கிராமத்து சுபின் ப்ரோ சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சுபின் ப்ரோ? என்ன பேசல? வணக்கம் ஹேமா, நலமாடாங்கிறாங்க ரூபாக்கா. ரூபா அப்படின்னு என்னாச்சு? ரூபா வந்து என்னோட சிஸ்டர் தான். சுபின் ப்ரோ என்னோட சிஸ்டர் தான். பிரபு அண்ணா இருக்கீங்க, வாங்க அண்ணா, ஜாலியாக பேசுங்கண்ணா. வாய் விட்டு பழமொழியே இருக்குண்ணா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். யார் இந்த பையன்? இல்லை, அவரு நல்லா நல்லா மெச்சூரிட்டியா எப்படி சொல்றதுல பெரியவர் தாக்கா. அவரு சேனல் வச்சிருக்காருக்கா. அவரு கன்னியாகுமரி சைட் இருக்கிறாரு. அவரு சேனல் தான். பிரபண்ணா வரீங்களா இல்லையா? ஓகே ரூபாக்கா, சாப்பிட்டா தான் நல்லா இருக்கீங்களா? கொட்டாவி நம்பர் 1. என்னாச்சு என்னாச்சு சுபின் ப்ரோ, என்ன யோசிச்சே இருக்கீங்க? வை 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 வை, என்னாச்சு? கொட்டாவி நம்பர் 1, நான் உங்களுக்காக தான் சொன்னேன். அண்ணா சாப்பிட்டீங்கன்னாங்க ரூபாக்கா. பிரபண்ணா, குணா தம்பி சாப்பிட்டாச்சா? நத்திங். நாளைக்கு கன்னியாகுமரி மழை பெய்யுமா? நீங்க கேட்கறத பார்த்தா ஓ, நீங்க யோசிக்கிறீங்க நாளைக்கு மழை பெய்யுமா அப்படின்னா. மழை பெய்யாது, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பெய்யாது. கிராமத்து பையன் சப்ஸ்கிரைப் அண்ணே, பெல்லு கிளிக்குடு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. குணாப்ரோ அவர் செம்ம சப்போர்ட். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதிகமாக வச்சுக்காரு அந்த ப்ரோ. ஆனால் நல்லா எல்லாத்துட்டையும் சூப்பராக பேசுகிறாரு. அப்பா வாங்க 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 வாங்க. கிரிஜா மகளே, நலமா சாப்பிட்டீங்கன்னா? இரவு வணக்கம், வாழ்க வளமுடன். அப்பா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வெல்கம் 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 அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அப்பா சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல்ப்பா? உங்ககிட்ட தான் கேட்டேன். மழை பெய்யாது பயப்படாதீங்க, மழை பெய்யாது பயப்படாதீங்க. கோவை ப்ரோ ஹாய் ப்ரோங்கிறாங்க நம்ம சுபின் ப்ரோ. ஹாய் குணா ப்ரோ வணக்கங்கிறாங்க நம்ம அப்பா. ஹாய் சுபின் ப்ரோ சொல்கிறாங்க நம்ம பஜஸ்ட். குணா இரவு வணக்கங்கிறாங்க நம்ம ராஜுலப்பா. அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களே கண்டிப்பாக தெரியாது, நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, நான் சொல்கிறேன் கேளுங்க. நல்லா கேட்டுக்கங்க. அந்த பாப்பா போட்ட கமெண்ட்ல மறுபடியும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ரூபாக்கா, அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் வீட்டில் துணியை வெளியே போட்டிருந்தோம், கார்த்திகை விளக்கேற்றி இருந்தோம். யாரோ ஒருவர் வந்து என்ன பண்ணிட்டாருமா? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டு ஓடிட்டாங்களாடா? துணி திறனா அந்த வாசப்படி திற தானடா? ஏதோ பாப்பா சொல்றாங்க, நான் நோட் பண்ணிங்க. என்னன்னு சொல்றேன், அடுத்த கமெண்ட்டுக்கு வெயிட்டிங்க. ஹாய் அப்பா சாப்பிட்டீங்களாங்க பர்ஜா சிஸ்டர்? நான் நல்லா, நீங்கள் நல்லமா? நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா. பர்ஜாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை சிம்பிள் அனுப்புகிறாங்க நம்ம சுபின் ப்ரோ. சாப்பிட்டீங்களா சுபின் ப்ரோ அப்படிங்கிறாங்க பர்ஜாஸ்டர். யாரோ வந்து தீ வைத்து விட்டார்கள், திரைத்துறையில் தீ வைத்து விட்டு இருந்ததற்கு எங்கள் அண்ணன் போய் தான் பார்த்தோம். அப்படி ஷாக் ஆகிட்டேன். ஏம்மா, நீங்கள் வாசப்படியில் வச்சுருந்தீங்களா திரைய? அது கீழே விளக்குச்சா? யாருமா அதை அனுப்பி வச்சிருப்பா? சரி சரி, அடைச்சிட்டிங்கன்னா அது வரைக்கும் நல்லது நினச்சிக்கங்க. சரி விட்டுருங்க விட்டுருங்க. அது அந்த துணியை தூக்கி எறிஞ்சிருங்க. தீ பிடிச்சிருச்சா? தீ பிடிச்சிருச்சா? அந்த துணியை தூக்கி எறிஞ்சிருங்கம்மா, சரிங்களா? அதை வச்சிருக்காதீங்க. நான் இன்று சேலம் அவார்டு ஃபங்க்ஷன் சென்று வந்தேன். அப்படியாப்பா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். செம்மப்பா, செம்ம செம்ம, அருமைப்பா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சா? ஓஹோ. பரீக்கா சாப்பிட்டே நீங்கிறாங்க நம்ம சுபின் ப்ரோ. அவார்டு வாங்கவில்லை அப்படிங்கிறாங்க. அவார்டு வாங்கல, சும்மா போயிட்டு இருந்தீங்களா? ஓகேப்பா ஓகேப்பா, வாழ்த்துக்கள் அப்பாங்கிறாங்க. ஐயோ மாதிரி அப்புறம் என்னாச்சு? அது விளக்கு கீழே வச்சிருப்பாங்கக்கா. ஆமாக்கா, அந்த வாசப்பள்ளிக்கு போகிற திரையை தான் அக்கா. அதை போய் யாருமா தீ வைப்பாங்க? உங்கள் விளக்குல தான் பிடிச்சிருக்கோம், காற்றுல ஆடி இருக்கோம். பற்ற வச்சுட்டாங்களோ? இல்லை அவங்க காற்றுல ஆடி பிடிச்சிருக்கோம்.